வெளிச்சம் தந்தவ ஒருத்தி அவளே இருட்டில் நிறுத்தி ஜோரா பயணத்தை கிளப்பி அவதான் ஏன் போனாலோ ஏன் போனானா 5 நாள் லீவ் முடிஞ்சிருச்சு ஊருக்கு போயிட்டா. ஏன்டா எங்கே போனாலும் வந்து நிமிஷம் முட்டுங்க போங்கடா. நான் அந்த அக்காவை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நான் பண்ணுறதுக்கு பேர் லவ் கிடையாதுண்ணா. இது லவ்வாண்ணா? இது அந்த பொண்ணு லவ் பண்ணலங்கிறியா? அப்புறம் லவ் பண்ணலதான். இல்லைண்ணா பண்ணலன்னு சொல்கிறீங்களே, ஏதாச்சும் ஒரு உதாரணம் சொல்லுங்கடா. நீ பண்ணுறேன்னு சொல்கிறல்ல, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல. என்னடா இவன் திரும்ப அதே கேட்குறான். டேய், பெங்களூர்ல அந்த பொண்ணு நம்ம ஊருக்கு எப்படா வந்து? 5 நாள் ஆச்சு. 5 நாள் ஆச்சு. அந்த 5 நாள் யார் கூட பேசிட்டு இருந்த? உன் கூட தான் பேசிட்டு இருந்தேன். யார் கூட சிரிச்சு பேசுறது? உன் கூட தான். எதா இருந்தாலும் யாரை கூப்பிட்டுச்சு? ஒன்னதான். அப்புறம் அதுக்கு பேர் என்ன? அந்த அக்கா வந்து 5 நாள் ஆச்சு. 5 நாள்ல டிப்ரெஷனாவே இருந்தது. உங்க ஊர் சரியில்லை, உங்க ஊர்ல ஒண்ணுமே இல்லைன்னு. நான் தான் எங்க ஊர்ல ஒருத்தர் ஜாலியா பேசுவாரு, எல்லாத்தையும் சிரிக்க வைப்பாரு அப்படின்னு சொல்லி உன்னை கூப்பிட்டு வந்து காமிச்சேன். இன்னையில இருந்து பிடிச்சதுண்ணா சாமி. சும்மா அது இதுன்னு சொல்லாதீங்கடா தம்பி. வீட்டுல நான் பணையா அரைஞ்சிட்டு இருந்தேன், முட்டை பணையா அரைஞ்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு எங்களுக்கு தனியா விட்டு தண்ணி. அப்பதான் நான் எங்க தனியா விட்டு தந்தேன்? எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அவள்கிட்ட தான் கொடுத்தேன். அதை சாப்பிட்டு சொன்னா பாரு ஒரு வார்த்தை, காலம் முழுக்க உங்க கையால நான் அந்த பணியாரத்தை சாப்பிடணும், காலம் முழுக்க அப்படின்னா. இது 100% லவ்ல. என்னடா அவன் பைத்தியக்காரமா பேசிட்டு இருக்கான்? ஏன்டா காலம் முழுக்க அப்படி சொல்றான்னா அவன் உன்னை எனக்கு பொண்டாட்டியா இருக்கணும், இல்லைன்னா நானு இல்லைன்னா நீ சமையல்காரனா இருக்கணும், வீட்டு சமையல்காரனா. ஏன் புருஷனா இருக்கக்கூடாதா? என்னடா நீ பேசிக்கிட்டு இருக்க? அன்னைக்கு அவ சடல் சுத்தினால, சடல் சுத்தும் போது அத்தனை பேர் நின்றுட்டு இருந்தீங்கல்ல, உன்னை கூப்பிட்டு வேண்டியதானே? அந்த பார்த்திப்பன், ரகு, கோபாலு நாக்கு தொங்க போட்டுட்டு அந்த பிள்ளை பின்னாடி அலைஞ்சானும்ல, அவனும் நின்றுட்டு தானே, அவனுக்கு கூப்பிட வேண்டியதானே? என்னை மட்டும் கூப்பிட்டு முரளி நீங்கள் வாங்க, எனக்கு பயமா இருக்கும், என் பக்கத்துலேயே உட்காருங்கன்னு சொல்லி என்னை இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படி சுற்றுறான். அதுக்கு பேர் என்ன? இந்த கோழி குண்டெல்லாம் எப்படி அடிப்பீங்க? அதுக்கு தாங்க. என்ன இது இதெல்லாம் லவ் கிடையாது. லவ் தான் இது. சொன்னா புரிஞ்சுக்கினா இது லவ் தானே தம்பி. நீங்க சும்மா ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி லவ் இல்லங்கறீங்க? எப்படி லவ் இல்லங்கற? லவ் தான்டா. ஊருக்கு போனால, கிளம்பி போனால, 5 நாள் இங்க இருந்தா. ஊருக்கு கிளம்பி போகும்போது உன்னை கூப்பிட்டு சொன்னாளா? அப்ப யாரு கூப்பிட்டா? என்ன தான்டா கூப்பிட்டா? முரளி, நான் போயிட்டு வரேன் முரளி, 5 நாள் உங்க கூட இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஐ மிஸ் யூ முரளி, ஐ லைக் யூ. ஏன் சொல்லணும்? நோ லைக் யூ வேற, லவ் யூ வேறனா? ஐ லவ் யூனா என்ன? லவ் யூனா நான் உன்னை காதலிக்கிறேன். ஐ லைக் யூனா? லைக் யூனா பிடிச்சிருக்குன்னு. அப்புறம் ரெண்டும் என்னையா அது? நான் உன்னை காதலிக்கிறேன் வேறயா, உன்னை பிடிச்சிருக்குங்கிறது வேறன்னா அப்ப எப்படி இது? அதான்டா லவ். 100% லவ் தானா? 100% லவ் தானா? இப்பதான் புரிஞ்சுக்கிட்டீங்க. வாடா சூப்பர்ண்ணா. இப்படி எல்லாம் பேசினா தான் புரிஞ்சுக்கிறீங்களா? ஐயோ, லவ் தானே இது? லவ்னா கண்டிப்பா. அண்ணி உனக்கு தானா? அண்ணி கணக்கு தான். ஓகேடா, இது போதும். இது எனக்கு சந்தோஷம். இது ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்க.